மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி அவர்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தேர்தல் களத்தில் நீண்ட நெடிய காலமாக ஆய்வாளராக இருக்கும் மிஸ்டர் கர்க் அவர்கள் எப்படி ஓட்டுப்பதிவு நடந்தது, முதலில் 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முதல் புல்லட்டின் எத்தனை சதவீத வாக்குகள், எத்தனை கோடி வாக்குகள் மகாராஷ்டிரா மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொதுவெளியிலே வெளியிட்டார்கள். தேசிய தேர்தல் ஆணையத்துடைய வலைத்தளங்களில் இதை காண முடிந்தது. அதற்கு பிறகு மறுநாள் காலை 7 விழுக்காடுகள் கூட்டி அவர்கள் வெளியிட்டார்கள். எப்படி 7 விழுக்காடு? 5 மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் 7 விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் யார்? வாக்கு என்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக 1.2% வாக்குகளை கூடுதலாக காட்டுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஏறக்குறைய 76 லட்சம் வாக்குகள். அந்த 76 லட்சம் வாக்குகளை யார் வாக்குப்பதிவு செய்தது? மக்களா அல்லது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களா? இயந்திரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா? ஹரியானா தேர்தலிலும் இப்படிதான் வாக்குப்பதிவை கூட்டி காட்டினார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களிலும் இது கூடுதலாக காட்டப்பட்டது. இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர்கலா பிரபாகர் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் சொன்ன அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி விவரத்துக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல முடியுமா? எதற்காக இப்படி நடந்தது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 543 தொகுதிகளில் ஏறக்குறைய 524 தொகுதிகளில் எப்படிப்பட்ட கூடுதலாக வாக்குப்பதிவை கூட்டி காட்டியிருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர், அவருக்கு 2 மகள்கள், மகன், மனைவி எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த தேர்தலில் போட்டியிட்டவருடைய தொகுதியில் 2 வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாக்குச்சாவடியில் அவர் கேட்கும் கேள்வி, எனக்கு நான் வாக்களித்துக் கொள்ள மாட்டேனா? என்னுடைய மனைவி எனக்கு வாக்களிக்க மாட்டாரா? என்னுடைய பெண்கள் வாக்களிக்கவில்லையா? இது எப்படி சாத்தியம்? தாகிசார் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தாகிசார் சட்டப்பேரவை தொகுதியில் ராஜேஷ் எருங்கர் என்ற வேட்பாளர் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். இப்படி மக்கள் வாக்களிக்காமல், மக்களை நம்பாமல், இயந்திரங்களை நம்பி வெற்றி பெறுவது ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய கேடானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாக்குச்சீட்டுக்கு திரும்புவோம், இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, நாம் விஞ்ஞான யுக புரட்சியை தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்தது நல்ல காரியங்களுக்காக, இந்த விஞ்ஞான யுக புரட்சியை தவறுதலுக்காக பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று பொதுவெளியில் அறிக்கை விட்டிருக்கிறார்.